சுடிதார் அளவு கட் பண்ண போகிறோம். அளவு போட்டு துணியை வந்து இப்படி ரெண்டாக எடுத்து நாளாக மடிச்சுக்கணும். இந்த மாதிரி சுடிதாரோட லென்த்து உயரம் வந்து 38 இன்ச்சு. 38 இன்ச்சு இது உயரம் அளவு. இது உயரத்தில் 38 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு கம்மி பண்ணிக்கணும். 2 இன்ச்சு கம்மி பண்ணினோம்னா எத்தனை வருது? 36 வந்தா 36 இன்ச்சு எடுத்துக்கணும் உயரம். ஒரு பக்கம் 36 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இதில் இருந்து இதை வந்து டபுள் ஆக்கிக்கணும். இது சிங்கிள் ஒரு பக்கத்துக்கு ரெண்டாக மடித்து போட்டுக்கோமா, ஒரு பக்கத்துக்கு டபுள் ஆக்கிட்டு 2 பக்கத்துக்கு போட்டுட்டு 36 இன்ச்சு கரெக்டாக 36 இன்ச்சு இருக்கு. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கணும். ஷோல்டரோட கேப்பு கழுத்து ஷோல்டரோட கேப் வந்து ஒரு 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து இதில் மொத்தம் வந்து எத்தனை ஷோல்டர் அளவு வந்து 15. 15ல் பாதி 7.5 வருதா? 7.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து கழுத்தோட இறக்கம், முன்கழுத்து பின்கழுத்து இறக்கம் ஒரு 5.5 இன்ச்சுக்கு முன்கழுத்து, ஒரு 4.5 இன்ச்சுக்கு பின்கழுத்து இறக்கம். ஆம்கோல் வந்து 14 7 14 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இது பாக்ஸ் மாதிரி போட்டுக்கணும். ஜாக்கெட் கட் பண்ணுற அளவு தான் அதே மாதிரி தான் இதில் லென்த் ஆகும். ஜாக்கெட் எப்படி கட் பண்ணுறோமோ அதே தான். இதில் நம்ம ஜாக்கெட்டில் வந்து பட்டி அது டாட்டு அதுன்னு வைக்கிறோம், அது மாதிரி இல்லாமல் லென்த்தாக இருக்குது. இது வந்து அகலம், உடம்போட அகலம் 35. 35ல் பாதி 35ல் பாதி 17. 17 பாதி 9 9 இன்ச்சு வச்சுக்கணும். அதேமாதிரி இடுப்பளவு வந்து இதில் இருந்து மேலே ஷோல்டர்லேருந்து 15 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கணும். அதில் ஒரு கோடு போட்டுக்கணும். இது இடுப்பளவு. சரி. அடுத்து வந்து இதில் இருந்து ஒரு 15 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இதுலேருந்து எடுக்கணும். ஆம்கோல்லேருந்து ஒரு 15 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதில் ஒரு இப்போ வந்து இதை இந்த ஜஸ்ட் அளவு எடுத்துட்டோம். இடுப்பளவு வந்து 31. 31ல் பாதி 15. 15ல் பாதி 7. அடுத்தது சீட்டளவு. சீட்டளவு 34. 34ல் பாதி அளவு எடுத்துக்கணும். பாதி அளவு எடுத்தோம்னா எவ்வளோ வருது? 34ல் பாதி 17. 17ல் பாதி 8 16 8 வருதா? அதே மாதிரி இது இப்போ வந்து நம்ம பெண்டு ஸ்கேலில் போட்ட அளவெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கணும். இது எதுக்குக்கா? இது அளவு எதுக்கு? தையலுக்கு.
நான் உள்ள தச்சு துணி அதை பிரிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வேணும்ல, அதுக்காக தையலுக்காக அந்த 2 இன்ச்சு ப்ளவுஸில் நம்ம போடுறோம்னா 2 இன்ச்சு அதே மாதிரி. இங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக வரணும். இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஓப்பன், இதோட ஓப்பன் இது, அதனால் இந்த இடத்துல செய்யணும். அவ்வளோதான் சுடிதார் கட் பண்ணுறோம். ரவுண்ட் நெக் வச்சுக்கோமா, ஏன்னா கழுத்துக்கு முன்னாடி கழுத்து, பின்னாடி ரவுண்டு கழுத்து. இது வந்து இப்போ வந்து 3 இன்ச்சுக்கு எடுத்துருக்கோமா, ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிட்டு 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கணும். கழுத்துக்கு ரவுண்டு கழுத்துக்குன்னா ஒரே ரவுண்டு வச்சுக்கலாம். கழுத்துக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு இது பண்ணிக்கணும். பின்னாடி வந்து ரவுண்டு கழுத்து. அவ்வளோதான் கழுத்து ஊற்றி வச்சு இதெல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் கரெக்டான அளவு. இந்த இடத்துல வந்து ஓப்பன் வரணும், அதே மார்க் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. ஸ்லீவுக்கு வந்து மேலே போட்டு பண்ணுவோம். நெக்கு வந்து நம்ம அடித்து பட்ட போகிறோம், அதனால் நெக்கு கட் பண்ண வேண்டியதில்லை. இந்த லைனிங் வச்சு அடித்து புரட்டிக்க வேண்டியதுதான். இருக்குது அதே மாதிரி தான் டபுளாக போட்டுட்டு கழுத்தை வந்து நான் அடித்து கட்டிக்கிட்டு கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஸ்லீவ் வந்து இதில் எடுத்துக்கணும். நாளாக மடிச்சுடுங்க. கைக்கு நாளாக மடிச்சுட்டு இப்போ ஸ்கேலால் ஒரு தையலுக்காக ஒரு ஸ்கேலாக வச்சுட்டு கை உயரம் வந்து 13 இன்ச்சு. 13க்கு 13.5 வச்சுக்கணும். கீழே மடிக்கிறதுக்கு வச்சுட்டு 13.5. இது 13.5லேருந்து ஒரு 3 இன்ச்சு வந்து டிவைன் பண்ணிக்கணும். 10 இன்ச்சு 10 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு இங்கே ஒரு மார்க்கு, இங்கே ஒரு மார்க்கு. வந்து கை அகலம் வந்து 10, ஒரு 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கணும். அஞ்சோட ஒரு 2 போட்டு 7 இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும்.
இது தையலுக்காக்கா? அது இது தையலுக்காக 2 இன்ச்சு. இது கரெக்டான அளவு அது தையல் தான். இது வந்து மடிச்சிருக்கேன். இது செஞ்சு அவ்வளோதான். இது ஸ்லீவு, இது பேக்கு, இது ஃப்ரண்டு. ஓகேவா? சுடிதார் கட்டி புரிஞ்சுச்சா? புரிஞ்சிச்சுக்கா.